अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொன்ன வரலாற்று சம்பவங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனங்கள் சூரா நம்ல் என்ற அத்தியாயத்திலையும் சூரா சபா என்ற அத்தியாயத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பெண் அரசி அவர்கள் குறித்து ஹூது என்ற ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னது. அதன் பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹூது பறவையிடத்துல ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை வாசித்து விட்டு அந்த அரசி தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்துல மக்களிடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள். அப்படி ஆலோசனை கேட்கக்கூடிய தருணத்துல அந்த மக்கள், நீங்க தான் உத்தரவிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம், யோசனை பண்ணி நீங்க ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நேற்றைய தினம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருந்தான். அதுல ஒரு அருட்கொடை, பறவைகளுடைய மொழிகளை அவர்கள் அறிவார்கள். இரண்டாவது அருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜின்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னாருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவங்களுக்கு மட்டும்தான் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், வேற யாருக்கு என்ன செய்யல, வசப்படுத்தி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில போலி ஹஜ்ரத்மார்கள், நாங்கள் ஜின்களை வசப்படுத்துறோம், மக்களை ஏமாற்றி அவர்களை மடைமாற்றம் செய்து நாங்க ஜின்களை வசப்படுத்தக்கூடியவங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா இந்த ஜின்னாலதான் பிரச்சனை இருக்குது, அதனால நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜின்னை எடுத்துருவோம், நாங்க எடுத்து வெளியெடுத்து இந்த பாட்டில் அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஜின்னுனா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியல. ஜின்னுடைய நிலை என்ன, ஜின்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜின்கள் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர்கள், அதெல்லாம் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது தெரியுது. சுப்ஹானல்லாஹ், முன்னாடி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதே நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னை வசப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். அவங்களா இஷ்டமா செய்யல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அனுமதியோடு தான் ஜின்கள் அவர்களிடத்துல வேலை செய்தது. அதுதான் குர்ஆன்ல என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதுல முதலாவதாக இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம், அந்த சூரா நம்ல்லையே 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் பாருங்களேன். வ ஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன். சுலைமானுக்காக அல்லாஹ் சொல்றான், சுலைமானுக்காக ஜின்களிலும் மனிதர்களிலும் பறவைகளிலும் உள்ள அவரது படைகள் திரட்டப்பட்டு அணிகளாக்கப்பட்டனர். சுலைமான் நபிக்கு படைகள் இருந்துக்கு. என்ன படைகள்லாம்? ஜின் படை, மனித படை, பறவைகள் படை, இதெல்லாம் அணிகளாக்கப்பட்டு திரட்டப்பட்டனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்றான். அப்ப என்னெல்லாம் இப்ப சுலைமான் நபிக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கு? ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், இந்த மூணை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த ஜின்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை சூரா சபால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 34வது அத்தியாயம் 12வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான். இந்த வார்த்தைகளை நல்ல கவனமா கவனிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை போடுறான்னு சொன்னா
அதுல ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கும். பாருங்க, நல்ல கவனிக்கணும். ஒமினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذنஹி ரப்பிஹி வமை யஸிக் மின்ஹும் அன் அம்ரினா நுதிக்குஹு மின் அதாபிஸ் ஸஈர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தன் இறைவனின் அனுமதியுடன் அவருக்கு முன்னால் வேலை செய்யும் ஜின்களையும் வசப்படுத்தினோம். வேலை செய்யும், ஆனா என்னுடைய அனுமதியோட தான். இதான் இங்க பாயிண்ட். சுலைமான் நபி என்ன செய்யல, அவங்களா இஷ்டப்படி செய்ய கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அந்த ஜின்கள் என்ன செய்யும், வேலை செய்யும் என்று அல்லாஹ் தெளிவா அடிக்கிறான். அப்ப பாருங்க, மக்கள் எப்படி ஏமாறுறாங்க பாருங்க. இந்த அஜிரத்து, இந்த ஆலிமிசா, இந்த மந்திரவாதி, இந்த இவங்கெல்லாம் ஜின்களை வசப்படுத்துவாங்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜின்களை வசப்படுத்துவது கூட அல்லாஹ் சுலைமான் நபிக்கு தன்னுடைய ஆற்றல் மூலமா தான் கொடுக்கிறான். அதுதான் இங்க தெளிவா அடிக்கிறான். தன் இறைவனின் அனுமதியுடன் அவருக்கு முன்னால் வேலை செய்யும் ஜின்களையும் வசப்படுத்தினோம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களில் யார் நமது ஆணையிலிருந்து விலகிச் செல்கிறாரோ அவருக்கு கொழுந்து விட்டறியும் நரக வேதனையை சுவக்கி செய்வோம். இந்த ஜின்கள்ல யாராவது என்னுடைய ஆணையிலிருந்து விலகிட்டான்னு என்ன செய்வோம், அவர்களுக்கு நரகத்தை தான் கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த ஜின்கள் என்னென்ன வேலைலாம் செய்யுங்கிறத அடுத்தது பேசுகிறான். இந்த 34வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல சொல்லி காட்டுறான், யஅலமூன லஹு மா யஷாஉ மிம் மிஹ்ராபி மிம் மஹாரிப வ சமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரிர் ராசியாத் இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதியஸ் ஷுக்கூர் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஜின்களுடைய பணிகள் சம்பந்தமா பேசுறான். என்னெல்லாம் செய்யும், கோட்டைகள், சிற்பங்கள், தடாகங்களை போன்ற பெரிய கொப்பரைகள், அசைக்க முடியாத பாத்திரங்கள் ஆகியவற்றில் அவர் விரும்பியவற்றை அந்த ஜின்கள் அவருக்காக செய்து கொடுத்தன. ஜின்கள் என்ன செய்கிறது, கோட்டைகள், சிற்பங்கள், அதே மாதிரி தடாகங்கள் போன்ற பெரிய கொப்பரைகள், அசைக்க முடியாத பாத்திரங்கள், இவை எல்லாம் அவர் விரும்பியவற்றை அந்த ஜின்கள் செய்து கொடுத்தன. அப்பதான் இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிய இந்த ஜின்கள் கெட்டியது. அது பின்னாடி வரும் அந்த வரலாறு. அப்ப இது மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆல தாவூதுடைய குடும்பத்தாரே சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறான், நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நாம் நினைச்சிருக்கிறோம், இது மாதிரியான ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறோம், ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என் அடியார்களில் குறைவானவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டான், என் அடியார்களை நிறைய பேர் நினைச்சாங்க நன்றி செலுத்துவது கிடையாது. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு அருக்கொடையெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரே, இது ஜின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபிக்காக வசப்படுத்தி கொடுத்த ஒரு விஷயங்களை இந்த வசனங்களை பார்க்கிறோம். நேற்றைய தொடர்ச்சி இருக்கா இல்லையா, அந்த அரசி கேட்கும் பொழுது அந்த மக்கள்லாம் நீங்களே முடிவெடுங்கன்னாங்களே இல்லையா, அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த அரசி சொல்றாங்க. இது 27வது அத்தியாயத்தில் 34வது வசனத்துல ஒரு 2 வசனத்தை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ஊருக்குள் அரசர்கள் நுழைந்தால், அவங்க சொல்றாங்க, ஒரு ஊருக்குள் அரசர்கள் நுழைந்தால் அதை பாழாக்கி விடுகின்றனர். சுலைமான் நபி இப்படி இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு, இவர் நம்ம ஊருக்குள்ள வந்தா நம்ம பாழாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசர்களை பத்தி சொல்றாங்க. ஒரு ஊருக்குள் அரசர்கள் நுழைந்தால் அதை பாழாக்கி விடுகின்றனர். அவ்வூரில் உள்ள கண்ணியமானவர்களை இழிந்தவர்களாக்கி விடுகின்றனர். அவ்வாறே இவர்களும் செய்வார்கள். இப்படிதான் இவங்களும் செய்வாங்க. அவர்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை அனுப்பி வைத்து, அதனால என்ன செய்யறேன், கொஞ்சம் காம்ப்ரமைஸ், கொஞ்சம் ஏதாவது தாழ்ச்சா பண்ணலாமா அப்படின்னு பார்த்து நான் ஒரு அன்பளிப்பை அவங்களுக்கு அனுப்பி வைக்க போறேன். அந்த தூதுவர் கொண்டு போய் அன்பளிப்பை கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சுலைமான் என்ன சொல்றாரு, என்ன செய்வோம் பார்ப்போம் என்று அந்த அரசி சொல்றாங்க. உடனே அந்த அதே மாதிரி பண்ண ஒரு அன்பளிப்பை என்ன செய்யறாங்க, கொடுத்து விடுறாங்க. யாருக்கு, என்னமோ இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம தான் பெரிய லெவல்ல இருக்கிறோம், இவர் சுலைமான் குறைஞ்ச அந்தஸ்துல இருப்பார்னு நினைக்கிற மாதிரி கொடுத்து விடுறாங்க. அங்க போனதான் தெரியுது, அந்த தூதுவர் சுலைமானிடம் வந்த போது தூதுவர்கிட்ட அன்பளிப்பை கொடுத்து விடுறாங்க. அவர் நேரா சுலைமான் கிட்ட வராங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்த வராங்க. அந்த தூதுவர் சுலைமானிடம் வந்த போது சுலைமான் நபி சொல்றாங்க, எனக்கு செல்வத்தின் மூலம் நீங்கள் உதவ போகிறீர்களா, காசை கொடுத்து அப்படி ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. அப்படி சொல்றாங்க, எனக்கு செல்வத்தின் மூலம் நீங்கள் உதவ போறீங்களா, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது
அவன் உங்களுக்கு தந்திருப்பதை விட மிகச் சிறந்தது. உங்ககிட்ட என்ன செல்வம் இருக்குது? எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுல கூட பாருங்களேன், அல்லாஹ்வை தான் முன்னிறுத்தாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்னடா பணக்காரன், என்கிட்ட இருக்கு படம் அப்படிமாங்களே இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. இவர் என்ன படம் வச்சிருக்கிறாரு, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு படம் தந்திருக்கா தெரியுமா, அப்படி சொல்லணும். அந்த வார்த்தை பார்க்கணும். ஆனா நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் தருகிறான் என்ற விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, நான் ரத்த சிந்தி உழைச்சேன், நம்முடைய உழைப்புலதான் அப்படிம்பாங்க. ஆனா சொல்லணும் இருக்கலாம், ஆனா தந்தது யாரு? அல்லாஹ். அந்த வார்த்தை சுலைமான் நபி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது அவன் உங்களுக்கு தந்திருப்பவதை விட மிகச் சிறந்தது. மாறாக நீங்கள் தான் உங்கள் அன்பளிப்பில் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த அன்பளிப்பு இருக்கா இல்லையா, இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க? பெருமிதம் கொள்ளுங்க. எனக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை எப்ப தெரியுமா உணர்வாங்க அந்த அரசி? பின்னாடி இந்த சுலைமான் நபியுடைய அரண்மனைக்கு வருவாங்க, அப்போ உணர்வாங்க. அப்ப அது அந்த வசனம் வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்ப பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று அந்த தூதர் செய்றாரு, போ குடி, அன்பளிப்பு நீயே உங்க அரசிட்ட கூட போய் குடி, திரும்பி செல்வீராக. அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதவாறு சொல்றாங்க, அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதவாறு படைகளுடன் அவர்களிடம் வரவிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. எதிர்த்து நிக்க முடியாது, அது மாதிரியான படைகள் நம்ம கிட்ட இருக்குது. அந்த படைகளோடு நாம வர இருக்கிறோம். அவர்களை சிறுமைப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் அங்கிருந்து வெளியேற்றுவோம் என்று சுலைமான் கூறினார். சொன்ன உடனே அடுத்தது அந்த சுலைமான் நபி சபையில இருக்கிறாங்களா இல்லையா, ஜின்கள்லாம் தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கிறாங்க சுலைமான் நபி, காலையா ஐயுகள் மலவு ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கப்ல ஐ யுஅதூனி முஸ்லிமீன். பெரியோர்களே, சுலைமான் நபி கேட்கிறாங்க, பெரியோர்களே, அவர்கள் கட்டுப்பட்டோராக என்னிடம் வருவதற்கு முன் அந்த அரசிக்கு ஒரு அரியணை அங்க இருக்காம், அந்த அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவார் என்று சுலைமான் நபி கேட்கிறாங்க. இப்பதான் ஜின்கள் தங்களுடைய வேலையை காட்ட போறாங்க. அது இன்ஷால்லா நாளைக்கு என்ன பார்ப்போம். இன்ஷால்லா தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுலைமான் நபியுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பினையை பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. இந்த படிப்பினையை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.